கர்த்தருடைய நாமம் ஒரு பலத்த துருகம். அந்த கேடகத்துக்குள்ள ஒரு மனுஷனும் வர முடியாது, ஒரு பிசாசும் வர முடியாது, எந்த சத்துருவும் வர முடியாது. அப்ப நீதிமானாகிய ஒரு மனுஷன் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டுமேனால் கிறிஸ்துவின் நாமம் ஒரு பலத்த துருகம். அதற்குள்ளே ஒரு மனுஷன் ஓடுவானால் அங்கே ஆரோக்கியம் இருக்கிறது, அங்கே சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கு சுகத்தை சம்பாதித்து வச்சிருக்கிறார். நீங்க பலவீனமா வாழறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை, நீங்க வியாதியாய் வருகிறது அவருடைய விருப்பம் கிடையாது. அப்ப இந்த சரீரத்தை தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அதனால்தான் யோபுவையும் அவன் பிள்ளைகளையும் தொடர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குறான். ஆண்டவரே, நீர் யோபுவையும் அவன் பிள்ளைகளையும் வேலி அடிச்சு வச்சிருக்கிறீங்க, நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியல, அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அதனால அந்த துருகத்தை எல்லாம் எடுத்துருங்க. ஒரு பெரிய கண்டிஷனோட யோபுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது.